அனைவருக்கும் வணக்கம். எதிர் மீடியாவின் நேரலை தேர்தல் சம்பந்தமான விசேட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடன் சேரனும் இசையும் இணைந்துள்ளார்கள். இன்று நாங்கள் முக்கியமாக பார்த்தோமானால் தொழிலாளர் கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனமானது போன கிழமைகளில் லீக் பண்ணப்பட்டு வெளியில் வந்தது. அதில் வந்த கொள்கைகளை பற்றி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த வாரம் கல்வி சம்பந்தமான என்ன விதமான கொள்கைகளை கோர்பினும் அவர் தலைமை தாங்கும் கட்சியை முன்வைக்கின்றது என்பதை பற்றியும் மக்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள். முக்கியமாக மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள் சரி, பாடசாலைகளில் கல்வி கற்கும் குழந்தைகள் தொடக்கம் கல்லூரி மாணவர்களுக்கு இன்றைய இருக்கின்ற பிரச்சனை, அவர்கள் பல்கலைக்கழகங்களை விட்டு வெளியில் வரும்போது அவர்கள் மேல் இருக்கும் கடன் சுமை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது மாணவர்களுக்கு. அதிலிருந்து தொடங்குகின்ற அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமாக தெரிகின்றது. ஆகவே இந்த மாணவர்களுடைய பல்கலைக்கழகத்துக்கான கட்டணம் உயர்வுபடுத்தப்படும் போது மாணவர்கள் வீதியில் இறங்கி எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் என்பது இங்கிருக்கும் அனைவர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆகவே இந்த தேர்தலில் இந்த மாணவர்கள் தொடர்பாக இந்த இரு கட்சிகளும் முன்வைக்கும் கொள்கையும் அவர்களுடைய கட்டணங்களை குறைப்பதற்காகவோ அல்லது அது சம்பந்தமான அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவோ கோர்பின் தலைமையிலான தொழிலாளர்கள் கட்சியும் கன்சர்வேட்டிவ் தெரசாமே தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியும் முன்வைக்கும் தீர்வுகளும் கொள்கைகளும் என்ன என்பதை பற்றியும் இன்றைக்கு நாங்கள் விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம். இப்பொழுது சேனன் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு இன்ட்ரடக்ஷனை உங்களுக்கு தருவார். அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து இந்த கலந்துரையாடலையும் மக்களிடம் இருந்து கருத்துக்களையும் அதே நேரம் கேள்விகளையும் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் ஸ்கைப் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நீங்கள் நேரடியாக எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய முடியும். சரி, நன்றி நடேசன். முழுமையாக விரிவாக பேச முடியாட்டியும் சில விஷயங்கள் நிச்சயமாக பேசப்பட வேண்டும். முக்கியமாக இந்த எஜுகேஷன், அதாவது நாங்கள் கல்வி சார்ந்த ஒரு சமூகம் என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகம். ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இடத்தில் ரிசோர்ஸஸ்கள் எங்களுக்கு வளங்கள் குறைவாக இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு கல்வி என்பது மிக மிக ஒரு முக்கியமான தேவையாக முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, அந்த ஆரம்ப காலங்களில் வடக்கில் கல்வி கற்றதன் மூலமாகத்தான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைய முடியும் என்ற ஒரு நெருக்கடி இருந்தது மக்களுக்கு, இன்றைக்கும் இருக்கின்றது. அதனால கல்வி என்றது மிக முதன்மையாக எல்லா குடும்பங்களையும் பார்க்கப்படுகிறது. இங்கும் தான் கற்றல் என்னதான் இவ்வளவோ சாக்ரிஃபைஸ்கள், காணிகளை வீடுகளை விற்று எத்தனையோ சாக்ரிஃபைஸின் மத்தியிலையும் தங்கள் பிள்ளைகளை படிப்பித்து படிப்பிக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் தமிழ் சமூகத்திலே இருக்குது. இதில் பிளஸ் பாசிட்டிவ் இருக்கலாம், பொதுவாக பாசிட்டிவ் தான். மக்கள் பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் படிக்க வேண்டும் என்பது எல்லா சமூகத்திற்கும் மிக மிக அவசியமாக. இந்த கல்வி எப்படி இருக்கிறது, எப்படி வழங்கப்படுவது என்றதான் அடுத்த கல்வி. இந்த கல்வி நீங்கள் இலவசமாக எடுப்பதா அல்லது காசு வச்சிருக்கிறவர்கள் மட்டும்தான் படிப்பதா, டாக்டர்கிட்ட மகளும் தான் டாக்டர் ஆகிறதா, அல்லது சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்தவன் படிக்கக்கூடாதா என்ற கேள்விகள் எல்லாம் விவாதங்கள் எல்லாம் முன்பு பல இடங்களில் நடந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீண்ட போராட்டங்களின் மூலமாக இலங்கையில் இலவச கல்வி என்று உருவாக்கப்பட்டது. இந்த இலவச கல்வி இருப்பதால் பின்தங்கிய இடங்களில் இருப்பவர்களும் படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு பின்தங்கிய பல்வேறு ஒரு வர்க்க ரீதியாக சாதி ரீதியாக பின்தங்கியவர்கள் பெண்கள் படிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி பல்வேறு இடங்களில் மக்கள் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஸ்டாண்டர்டைசேஷன் என்று கொண்டு வந்தார்கள். அதாவது சில மதிப்பெண்களை போட்டு சிலரை மட்டும் சில பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பது என்ற ஒரு விஷயமும் வந்தது. இதன் மூலமாக வடக்கு ஒரு கல்வியில் முன்னிலையில் நின்ற ஒரு இடமாக இருந்த தருணத்தில் இது பல தமிழ் பேசும் இளைஞர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியது. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இதன் அடிப்படையில் தான் போராட்டமே மிக பலமாக வந்தது. இந்த கல்வியின் தேவை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுவதற்காக அந்த இலவச கல்வி என்றது ஒன்று இருந்திருக்காவிட்டால் பின்தங்கிய பகுதிகளில் இருந்தவர்கள்
நல்ல பாடசாலைகளுக்கு போயிருக்க முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் மக்களை நோக்கி வைப்பது அவசியம். இந்த இலவச கல்வி என்பது நாங்கள் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன எடுத்துக்கணும், நான் சிறு வயசில் ஒரு பாடசாலையில் அங்கே போய் படித்த போது ஒரு பிரச்சனைகள் அகதிகளாக நாங்கள் தப்பி ஓடி பக்கத்து நாடுகளுக்கு போன போது எனக்கு புத்தகம் வாங்குறதுக்கு காசு இருக்கவில்லை. அங்கே ஒரு பாடசாலையில போய் காசு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. நான் போய் பள்ளிக்கூடத்துல சேர்றேன், ஓகேன்ட்டு சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்ந்தாச்சு. ஒரு மாதிரி சேர்ந்தோன்னா அதுக்கு பிறகு காசை கொண்டு கட்டணும்னா எனக்கு என்ன ஒன்றும் பிள்ளைங்க என்ன செய்யறேன்னு தெரியல. ஸோ அப்போ அந்த 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 கலாச்சாரம் உங்களுக்கு பழக்கப்பட்டுட்டு வி டேக் இட் ஃபார் கிராண்டட். இலங்கை இடத்து மக்கள் அங்கே இருக்கிறார்கள், இலவச கல்வி உங்களுக்கு இலவசம் அப்படியே பழகிட்டுது. அது இல்லாம போனா எப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்றதை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட இப்ப இதே நிலவரம் தான் இங்கேயும் இங்கேயும் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இங்கிலாந்துல என்னன்னு சொன்னா ஒரு காலத்துல வந்து இங்க ஒரு பல்கலைக்கழகமோ இல்லை பாடசாலைக்கோ போறேன்னு சொன்னா போறதுக்கு கூட பஸ்ஸுக்கு செலவு கொடுக்குற ஒரு கட்டம் இருந்தது. எல்லாருக்கும் இலவச கல்வி இருந்தது. இப்ப பேருந்து அந்த டோனி பிளேயர் காலத்துல இருந்து அதுக்கு முதல் தச்சர் காலத்திலேயும் வந்து அதை ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி தற்போது இருக்கிற நிலவரம் ஆக மோசமான ஒரு நிலவரத்துக்கு கொண்டு விடப்பட்டது. இப்ப என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாடசாலைக்கு போவதற்கான உதவிகள் குறைவு. வறிய இடங்களில் சுருக்கமா சொல்லணும்னா வறிய இடங்களில் இருக்கின்ற சிறுவர்கள் பாடசாலைக்கு போவதோ அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு போவதோ மிக கஷ்டமான ஒரு நிலைப்பாடை கொண்டு விட்டு இருக்கிறார்கள். நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போவதானால் உங்களுக்கு கொஞ்சம் காசு தேவை. உதாரணமாக நீங்க பார்த்தீர்களானால் நீங்க ஒரு 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 ஹாக்னியோ அல்லது ஒரு ஈஸ்டாமோ இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்துக்கு நீங்க போனீர்களானால் நீங்கள் ஒரு ஒரு நல்ல பாடசாலையில் உங்களுக்கு மதிப்பெண் வருதுன்னு வைப்போம். ஒரு நல்ல பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 பவுண்ட்ஸ் வருஷத்துக்கு செலவழிக்கணும். 10,000 பவுண்ட்ஸ் செலவழிக்கணும். உங்கள் எவ்வளவு ஒரு பெரிய காசு வச்சிருக்கிற ஆட்கள் கூட 10,000 பவுண்ட்ஸ் செலவழிச்சு அங்க போகணுன்ற அவசியம் இல்லை. சரி, அது மட்டும் இல்லை. இப்போ இருக்கிற புதுசா இந்த டோரி கவர்மெண்ட் உருவாக்குகின்ற சட்டம் என்னன்னு சொன்னால் நல்ல பல்கலைக்கழகங்கள் தங்களோட ஃபீஸை கூட்டலாம். ஃபீஸுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத நிலை வரை கொண்டு வர வலிக்கிறாங்க. அப்ப அந்த 10,000 பவுண்ட்ஸ் கொடுத்து போறவர்கள் கூட நல்ல பல்கலைக்கழகத்துக்கு போயிடாத நிலை வரப்போகுது. நீங்க 10,000 பவுண்ட்ஸ் கொடுத்தாலும் கூட சில பல்கலைக்கழகங்கள் தான் போகலாம். அண்ட் பெட்டர் சர்வீஸ் எடுக்க முடியாத நிலை வருது. ஆக்ஸ்போர்ட்னு சொன்னா நீங்க 20,000 30,000 கொடுத்து போற நிலைமைக்கும் வரப்போகுது. ஸோ அப்படி என்று சொன்னால் நீங்கள் 40,000 பவுண்ட்ஸுக்கு மேல ஒரு 40,000 அது 60,000 பேரை சொல்லலாம். போற போக்குல அப்படியே போனா 1,00,000 வரையும் பெறலாம். ஒருத்தர் கல்வி கற்பதற்கான பவுண்ட்ஸ் தேவை. அப்ப இதுக்கு இன்னொரு வழி அவர்கள் சொல்லுறாருன்றதுனா நீங்கள் ஸ்டூடெண்ட் லோன் எடுக்கலாம். இப்ப தற்சமயம் பாடசாலைகளில் படித்துக் கொண்டிருக்கிற சில இளைஞர்களுக்கு சில இளையோருக்கு வந்து இந்த தாக்கம் தெரியாம இருப்பதற்கு ஒரு காரணம் இந்த ஸ்டூடெண்ட் லோன். என்னன்னு சொன்னால் நீங்க பாடசாலைக்கு போனோன்னா ஒரு ஸ்டூடெண்ட் லோன் எடுக்கலாம். அந்த லோன் எடுத்தோன்னே நீங்க டக்குன்னு போய் அதுல நீங்க சொல்லலாம், ஓகே நான் அதை கொடுத்தாச்சு. அப்ப இவைக்கு நேர தாக்கம் இல்லை. ஒரு அடிஷனலா கையில செலவழிக்கிறது ஒரு கொஞ்சம் காசு தரும், காசு கிடைக்கும், நீங்கள் ஒரு பார்ட்டி வைக்கலாம், செய்யலாம், என்ஜாய் பண்ண. ஆனா அந்த லோன் இருக்கு தானே, அந்த லோன் திருப்பி கட்டப்பட வேண்டியது. இந்த லோன் நீங்க கட்டுப்படாட்டி அந்த பல்கலைக்கழகத்துல இருந்து முடித்து வெளியில வரும்போது 40,000 பவுண்ட்ஸ் குறைந்தபட்சம் 40,000 பவுண்ட்ஸ் கடனோடு இவர்கள் வெளியில வருகிறார்கள். 40,000 பவுண்ட்ஸ் கடனோடு வெளியில வந்தா போல என்ன நடக்க போகுது? அதுக்கு பிறகு நீங்க போய் செய்யணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா அந்த கடன் திருப்பி கட்டித்தானே ஆகணும். நீங்க அதுக்கு பிறகு வீடு வாங்குறது எங்க, நீங்க அடுத்த செலவு செய்யறது எங்க, என்ன நடக்கிறது? 40,000 பவுண்ட்ஸ் தேவையா ஒரு கல்வியை இந்த சமூகத்துக்கு புகட்டுவதற்கு என்ற ஒரு கேள்வி இருக்கு. இது மட்டும் இல்ல, அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த 40,000 பவுண்ட்ஸ் கடன் என்றதுக்கு அப்பால ஒரு கல்வி எப்படி வழங்கப்படுகிறது சமூகத்துக்கு, சமூகம் ஏன் இருக்கு, சமூகத்துல என்ன முக்கியம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. சமூகம் ஒரு கல்வி சமூகமா இருக்கும், நிறைய கற்றுக்கொள்றதுக்கு ஏன் தேவை? ஓப்பன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லா யூனிவர்சிட்டியும் படிக்கிறதுக்கு ஏனப்பா காசு கொடுக்கணும்? ஒருத்தன் படிக்க விடுங்கவன், அவன் ஒரு விஞ்ஞானி ஆகட்டும் அல்லது ஒரு பெரிய விஷயம் ஆகட்டும் என்னவாம் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் அதை காசு கொடுத்து ஒரு சேவையா அதை வைக்கணும்? அப்ப கடைசியா நீங்க என்ன சொல்றீங்க? காசு இருக்கிறவன் மட்டும்தான் அந்த கல்விக்கு என்று சொன்னா சமூகம் பாதிக்கப்படுது. நீங்கள் பார்த்தீர்களானால் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து வந்தவர்கள் பெரிய பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஐன்ஸ்டைனை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டார் ராமானுஜம் ஒருத்தர் இருந்திருக்கிறார். சரியான வறுமையான குடும்பத்தில இருந்து ஒரு பிரச்சனை அணிஞ்ச வந்து வர முடியாம ஒரு பாடசாலைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகலாம் ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் ராமானுஜம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கணித மேதை. அப்படி நீங்க பெரிய ஒரு லிஸ்டையே சொல்லி கொண்டு போகலாம். நீங்கள் வறிய மக்கள் மத்தியில் இருக்கிறவர்களுக்கான கல்வியை மறுக்கும் போது
ஒரு சமுதாயத்தை முன்னோக்கி செல்வதை நீங்க மறக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த வறிய பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் கல்வியை மறக்கும் போது ஒரு சமுதாயம் பின்தள்ளப்படுது. இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது இந்த இந்த கல்வி என்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இதை விட ஜென்ரலாகவே நீங்க இன்னொரு கேள்வியை நீங்க கேட்கலாம். நீங்கள் அப்படின்னு சொன்னால் இலவச கல்வி என்று நீங்கள் பேச வெளிக்கிட்டால் நீங்கள் சொல்லலாம், ஓ காசு இல்லாதாக்கள் போய் நம்ம ஓகே, காசு இருக்கிறவன் பேவனத்தானே வேணும், அவனுக்கு நீங்க விட்டு இதை டோரி பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஆர்குமெண்ட்டை வச்சிருக்கிறார். அதாவது நீங்க இலவச கல்வி இல்லாம போட்டீங்கன்னு சொன்னா காசு இருக்கிறவன் கட்டாம போயிடுறான் தானே, அவனு அது ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அவனுக்கு சரிங்கன்ட்டு. இது ஒரு மோசமான ஒரு வாதம். இது ஒரு மோசமான வாதம். காசு இருக்கிறவர் அவருக்கு உண்மையில காசு படிப்புக்கு செலவழிக்கணும்னா அந்த காசு டேக்ஸா கட்டட்டும், அல்லது அந்த காசு அன்பளிப்பா கல்வி சேவைகளுக்கு சிறுவர்களுக்கு வழங்கட்டும், ஏதாவது செய்யட்டும். அவர்கள் காசு கொடுக்கணும்ன்றதுக்காக மிக வறிய இடத்துல இருக்கிறவனும் காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது மிக மோசமான ஒரு விஷயம், ஒரு மிக மோசமான ஒரு வாதம். இப்படியான ஒரு போக்கிரித்தனமான வாதங்களை வைத்துத்தான் இந்த டோரி கவர்மெண்ட் இயங்கிக் கொண்டிருக்கு. இது இப்ப கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட், மற்றது ஜெரமி கோர்பின் பாலிசி, இந்த ரெண்டு பிரச்சனைக்கு இடையிலான விவாதமா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஜெரமி கோர்பின் என்ன சொல்கிறாருன்னா, இப்ப நாங்க சொல்வது போல் இலவச கல்வியை மீள கொண்டு வருவோம், இந்த டியூஷன் ஃபீயை இல்லாம செய்வோம், இந்த மற்ற அந்த அடிஷனலா இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி விஷயங்களை சொல்றாரு. இது ஒரு சாதாரண விஷயம், ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான். இது புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணல, ஏற்கனவே இருந்ததுதான். 70களில் இருந்து என்று சொல்லுகிறார்கள், பின்னோக்கி போகிறார்கள் சொல்லி. அது 70களில் இருந்து 1870, அதாவது அந்த காலத்துல இருந்த ஃபாக்ஸ் ஹண்டிங் இருக்குதானே, அதுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிற்கிறார் தெரசாவே. 70களில் நல்ல சிச்சுவேஷன் தான் இருந்தது. நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளுகிறது அவர்களுடைய நோக்கம். இவர் சரியான வழியை நோக்கி நகர்றது ஜெரமி கோர்பினுடைய பாலிசி. இதை யாருக்கும் இது தவிர இதற்கு மக்கள் மத்தியில், எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்க அது கேட்கிறதே தவறு. எனக்கு தெரிஞ்சது இது நாங்கள் பல கேம்பெயின்களை செய்து கொண்டு வருகிறோம். தமிழ் சொல்லாட்டி சார்பாக எதிர் மீடியாவில் இருக்கிறவர்களும் நாங்கள் பல கேம்பெயின்களை செய்து கொண்டு வருகிறோம். நிறைய பேரை இப்ப கொஞ்சம் கடந்த 2 கிழமையாக நாங்கள் நிறைய இங்க இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களை சந்திச்சு பேசியிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தரை கூட நாங்கள் சந்திக்கவில்லை. இல்லை இது அப்படி இல்லை, நாங்கள் காசு கட்டி தான் பிள்ளைகளை நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவோம், ஒருத்தரை கூட நாங்கள் சந்திக்கவில்லை. சில சில விஷயங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு நாங்கள் அதை பிழை பண்ணலாம், கேளுங்க. நாங்கள் மக்களை போய் நாங்கள் சந்தித்த போது, அவர்களுடன் நாங்கள் பேசி கொண்டிருந்த போது சில கேட்டோம். நாங்கள் அதை நாங்கள் பிளே பண்ணுகிறோம், நீங்கள் இதை கொஞ்சம் கேளுங்க. அவர்கள் ஒரு சிலரை நாங்கள் இப்போ சந்தித்த பேச்சுக்கள். அடுத்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். இது ஒரு சின்ன ஒரு சவியோடு போனார். அவர் சொன்னார், பார்த்தீங்களா A லெவலுக்கு போகிற பிள்ளைகளோட பிரச்சனைகள், இந்த இதில் பற்றி அவர் சொன்னார். ஒரு ஒரு சாதாரணமாக நாங்கள் போகிறோம், இப்படி இதை ஒரு குறிப்பிட்டுக்கு தான் நாங்கள் சொன்னோம். அந்த பின்னுக்கு இருக்கின்ற பேக்ரவுண்ட் நாய்ஸ் உங்களுக்கு சில வேலை கஷ்டமாக இருந்திருக்கலாம் கேட்கறதுக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்தீர்கள். இதுபோல் நாங்கள் அதிர்ஷ்டவசமாக போன முறை நாங்கள் சொல்லியிருந்தோம், இதை பற்றி பேசியிருக்கிறோம் என்று. இன்னும் ஒரு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு போடுகிறோம் பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீர்களானால் இரண்டு சிறுமிகளை நாங்கள் சந்தித்தோம் கிழக்கு லண்டனில். ஒரு அவர்கள் சாதாரணமாக நான் போன போது இப்படி எதிர் மீடியாவுக்கு நீங்கள் தருங்களா, உங்களை கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம். நாங்கள் அவர்கள்ட்ட வேறு எதுவுமே கேட்கவில்லை, தாங்களாகவே அவர்கள் சொன்னார்கள். அதையும் நாங்கள் போடுகிறோம், நீங்கள் பாருங்கள்.
ஸ்பீக்கர் வேலை செய்யலையா? அங்கேயும் போயிடடா. ஸ்பீக்கர் வேலை செய்யலையா? இல்லாட்டி ஓ பண்ணிட்டு வீடியோ சவுண்ட் வரையில. சவுண்ட் வருதா? ஓகே. ஸ்பீக்கர் விட்டு சரி. நீங்கள் இது போன முறையும் பார்த்திருந்தீர்கள், இந்த முறையும் பார்க்கிறீர்கள். என்னென்று சொன்னால் ஒரு 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 அந்த அந்த சவுண்டு உங்களுக்கு சிலவில் வந்ததும் எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. லைவாக போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். போன இது 3வது தடவை செய்கின்றோம். பல தடவைகளுக்கு முன்னுக்கு வந்த சில சில டெக்னிக்கலான பிரச்சனைகளை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம், தொடர்ந்து மாற்றி கொண்டு தான் இருக்கின்றோம். இதே மாதிரி இப்போ இந்த சவுண்ட் நாங்கள் வராட்டி பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதையும் மாற்றுவோம். தொடர்ந்து ஒரு நாங்கள் சாதாரணமாக இருக்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள் இணைந்து செய்கிறது, ப்ரொஃபஷனலான ஒரு பெரிய பெரிய டெக்னீஷியன் இணைந்து செய்வதில்லை. நாங்கள் இது உங்களுக்கு சவுண்ட் வந்துருக்காட்டி அதை திருப்பி போடுவோம் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சிறுமியோட இன்டர்வியூ கட்டாயமாக எல்லாரும் பாருங்கள். என்னென்னு சொன்னால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவர் உணர்வு இமீடியட்டாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவர் உடனே நீங்கள் கேட்டும்போது அவர் சொல்லுவாங்க, சீச்சி அதெல்லாம் சான்ஸே இல்லை, நான் ஜெரமிக்கோங்க என்னென்னு கேட்டால் என்ன தெரியுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார்கள், இந்த எஜுகேஷன் சுற்றியான எக்கச்சக்கமான காசு கட்டி நாங்கள் போக வேண்டியிருக்கு. அவர்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் காசு கொடுத்தாங்க, லோன் எடுத்தாங்க, அவர்கள் தான் கட்ட போகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், இந்த சிறுமிகள் வேலை செய்து 40,000 ஒரு வாழ்க்கையை தொடங்க முதலே 40,000 கடனை அவர்களுக்கு தலையில சுமக்குறீங்களே, அப்படி ஒரு சிஸ்டம் எங்களுக்கு தேவைதானா? அப்போ அவர்களுக்கு அந்த உணர்வு அந்த அந்த ஃபீலிங் அவர்களுக்கு உடனே வருது. அது மட்டுமல்ல, அப்போ அதில் தப்பிச்சவரை அவர் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க, மற்றவருக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் இந்த பாலிசி அப்போ நல்லா வருமானு சொல்லி தெரசாமையை பற்றி அதில் வரைக்க இல்லை அதை பற்றி சொல்ல இல்லைன்னு அவர் ரியாக்ட் பண்ணுகிறாருல்ல. அப்போ அந்த ரியாக்ஷன் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதான் அந்த அடிப்படை. இந்த அடிப்படையில் இருந்தால் நாங்கள் இந்த இலவச கல்வி என்றதை பற்றி சொல்கிறோம். இது பொதுவாக இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இதில் தயவு செய்து யாராவது நீங்கள் அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சார்பான இருப்பவர்கள், நீங்கள் அது சரியென்று நினைப்பவர்கள் இருந்தால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இதுவரையும் ஒரு தமிழ் ஆக்களையும் நாங்கள் இந்த தெருவில் நின்று வேலை செய்து ஆக்களோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது சந்திக்கவில்லை. யாராவது இருந்தால் கால் பண்ணுங்கள், பேசுவோம் சரிபடையை. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நாங்கள் சொல்கிறோம், இலவச கல்விக்கு ஆதரவு கொடுத்து தான் ஆகும். அதன் மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த ஜெரமி கோவின் இந்த பாலிசி நிச்சயமாக நாங்கள் அதுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுவோம். நிச்சயமா. சரி, சேனன் இலங்கையிலிருந்து இலவச கல்வி எவ்வாறு கல்வி எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணதுன்னு சொல்லி இலங்கையில் எவ்வாறு கல்வி முறை இருக்கின்றதுன்றதும் அதுக்கு பிறகு எங்களுக்கான நாங்கள் போராட்டம் எதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தொடங்கி அதை விரிவாக காய்த்தார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் என்று சொல்ல வேலை செய்வதற்கு தகுதியாக அடைந்து பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியில் வரும் மாணவர்களின் தலையில் 40,000 பவுண்ட்ஸ் ஒரு டெப்ட் இருப்பது ஒரு பெரிய சுமையாகத்தான் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. இது சாதாரணமாக ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நாங்கள் தட்டி கழுத்தி விட்டு போக முடியாது. முக்கியமாக அவ்வாறான சூழ்நிலை வெளிவரும் மாணவர்களுக்கு இருக்கும் பிரஷர் சமூகத்தை சாதாரணமாகிறது. அதற்காக அவர்களுக்கு உழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பெற்றோர்களும் தள்ளப்படுகிறார்கள். அது ஒரு சமூக பிரச்சனையை உண்டு பண்ணுவதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக அவர்களுக்கு உழைக்க வேண்டிய அங்கிருந்துதான் பெற்றோர்களும் தள்ளியாருமா என்று நான் நினைக்கிறேன். 40,000 அது ஒரு சமூக பிரச்சனையோடு வெளியில் வரும் மாணவர்கள் அதை வேலை தேடி அவர்களுக்கு வேலை என்பது உழைக்க வேண்டிய அங்கிருந்துதான் ஒரு பிரச்சனையான விஷயமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்ப அவர்கள் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எவ்வளவு சம்பளத்துக்கு வேலை செய்வதற்காகவும்
எதற்கு வேண்டுமா வேலை செய்வதற்காக தள்ளப்படுகிறார்கள். இது வந்து ஒரு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மாணவர்களை இந்த நிலையில் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து விட்டு அவர்களை இவ்வாறான ஒரு சமூகத்தில் தள்ளுகின்றது. இதற்கான சொல்யூஷனா வந்து கோர்பின் சொல்லும் இந்த இலவச கல்வி என்பதும் அது சார்ந்த விடயங்களும் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. ஐ மீன் செனன் வந்து யூனிவர்சிட்டி சம்பந்தமாக காய்ச்சி கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் எஜுகேஷன்ன்றது யூனிவர்சிட்டி மட்டுமென்று நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னா. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூலையும் காலேஜையும் எடுத்து பார்த்தோம்னா ஸ்கூல்ஸில் வந்து இந்த கரண்ட் அரசாங்கம் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்ததுல இருந்து 3 பில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேலே வந்து அங்கே ஸ்கூல், அதாவது 11 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் படிக்கிற பிள்ளையர் அந்த ஸ்கூலையும் அதுக்கு அண்டர் பிரைமரி ஸ்கூலையும் அந்த அவ்வளோ ஃபண்டிங்கையும் எடுத்திருக்காங்க. இதனால வந்து நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க பிள்ளையார் சொல்றத கேள்வி உங்களோட பிள்ளையாரே சொல்லியிருப்பேன், அம்மா வந்து இப்ப வந்து கிளாஸ் ரூம்ல வந்து கூட ஆக்கள் இருக்கணும். உதாரணத்துக்கு முதல் வந்து 30 பிள்ளையார் இருந்த கிளாஸ் ரூம்ல இப்ப வந்து கூட பிள்ளையார் இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதே சமயம் வந்து டீச்சர்ஸுக்கும் ப்ரெஷரை கூட்டி கொண்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு டீச்சர்ஸ் இந்த சம்பளத்தையும் குறைச்சு அதே சமயம் அவங்க ஒர்க் லோடையும் கூட்டுறாங்க. ஸோ ஆசையா வந்து நான் டீச்சர் ஆகணும் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் இப்ப டீச்சர் ஆகி 60க்கு மேல 60 hours per week வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். இதனாலேயே வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து டீச்சிங்கே விட்டுட்டு வேற வேலைக்கு போற அளவுக்கு தள்ளப்படினோம். இது வந்து அதான் ஒட்டு மொத்தமா எஜுகேஷனையே இந்த அரசாங்கம் அடிக்குதுன்றதை நாங்க புரிஞ்சு சொல்ல வேண்டிய விஷயம். அதே சமயம் இப்ப காலேஜில் பார்த்தோம்னா நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இஎம்ஐ ஒன்று கிடைச்சது. இஎம்ஐன்றது மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் உண்டு. அதாவது வந்து ஒரு கிழமைக்கு எனக்கு 30 பவுண்ட்ஸ் வந்து எனக்கு இல்லை அந்த 6th form படிச்ச காலேஜ் 6th form படிச்ச பிள்ளைகளுக்கு அந்த 30 pounds per week வந்து அரசாங்கத்தால கொடுத்தது. ஏன்னா அதான் இப்ப சேன சொன்ன மாதிரி எஜுகேஷன் அந்த பிள்ளையோட படிப்பு மட்டும் இல்லை, இது சமுதாயத்தின் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பிள்ளை படிச்சு எஜுகேஷனுக்கு என்ன அந்த சமுதாயத்துக்கு என்ன மாதிரி ஒரு டீச்சராவோ டாக்டராவோ இது வந்து இட்ஸ் சோஷியல் திங். அதை வந்து கண்டிப்பா அரசாங்கம் அதை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதுல வந்து ஜெரமி கோர்பின் வந்து அதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கா. இப்ப நடேசன் சொன்ன மாதிரி அந்த மேனிஃபெஸ்டோ லீக் ஆனதுல வந்து ஜெரமி கோர்பின் சொல்லி இருக்கார் வந்து நான் இஎம்ஐயை திருப்பி கொண்டு வர போறேன்னு 5.6 பில்லியன் வந்து ஸ்கூலுக்கு திருப்பி நான் அந்த காசை வந்து ஸ்கூல்ல போட போறேன்னு 30 பீப்புளுக்கு மேல ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கேராதுண்டு. அது அவ்வளோ கிளாஸ் ரூமை கூட்டணும். அதே சமயம் டீச்சர்ஸையும் நான் கூட்டுவேன், கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு. மற்றது முக்கியமான நான் ஸ்கூல் படிச்ச டைம்ல எனக்கு நான் அந்த என்ன சொல்ற ஃப்ரீ ஸ்கூல் மீல்ஸ் அதை திருப்பி கொண்டு வர வேண்டியிருக்கேன். ஏன்னா உண்மையிலே வந்து இந்த அரசாங்கம் வந்து இப்ப என்ன செய்யுதுண்டா ஒரு சமுதாயமா தான் ஒரு என்ன சொல்றது ஒரு பிள்ளைகளை வந்து எஜுகேட் பண்ற வந்து ஒரு சமுதாயம் அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை கட் பண்ணி தனியா பேரண்ட்ஸ் இந்த பொறுப்பா மட்டும் போயிட்டு, உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து சம்பளமும் அவங்களுக்கு கூடுறேன், அவங்க கூட ஒர்க் பண்ண வேண்டி கிடக்கு. அதே சமயம் வந்து கூட காசு செலவழிச்சு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளுக்கு கொண்டு போய் இது வந்து பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு விஷயம். ஸோ ஃப்ரீ ஸ்கூல் மியூஸ்ன்றது உண்மையிலேயே நாங்கள் ஒரு வேற பேக்கப் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்டான பாலிசின்னு நான் சொல்லுவேன். அதே சமயம் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டோல வந்திருக்கு. எஜுகேஷன் மட்டும் சம்பந்தமா தான் இன்டேக்கா இருக்கும். ஹெல்த் கேர்ன்னு நிறைய விஷயங்கள் அதுல வந்திருக்கு. பட் இதுல இருந்தே தெரியுது உண்மையிலே நாங்க யாருக்கு வாக்களிக்கணும். இப்ப உங்களோட பிள்ளைகளோட எஜுகேஷன் முக்கியம் இல்லையென்று டோரிஸ் வந்து கட் பண்றது அவங்களுக்கு வாக்களிக்கிறதா, இல்லாட்டிக்கு பிள்ளைகளோட எஜுகேஷன் முக்கியம், நான் கூட காசு போட போறேன், இஎம்ஐ கொண்டு வர போறேன், ஃப்ரீ அடல்ட் எஜுகேஷனும் கொண்டு வரோம்னு ஜெரமி கோர்பின் கதைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ வந்து நிறைய அடல்ட்ஸ் வந்து நாங்கள் கூட என்ன சொல்ற ஒரு லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸில் இருக்கிறோம் இங்கே வந்து. ஸோ அந்த ஃப்ரீ அடல்ட் ட்ரைனிங் ஃப்ரீ அடல்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அதோட எல்லாம் வந்து ஜெரமி கோர்பின் பாலிசிஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் ஒரு சிம்பிளான சாய்ஸ் உண்மையிலே தமிழ் பேசும் மக்களுக்கு நாங்கள் யாரை வாக்களிக்கிறதுண்டு கண்டிப்பாக நாங்கள் ஜெரமி கோர்பின் பாலிசிஸுக்கு ஆதரவு வச்சு தான் வாக்களிக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக அது அவ்வளோ லிஸ்ட் பண்ணி சொன்னாலே அவ்வளோ பெரிய வித்தியாசம்னு தெரியுது ரெண்டுக்கும் இடையில. நீங்க சொல்ற வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். அதாவது கல்வித்தரம் வந்து ஆசிரியர்களை குறைத்தது,
அங்க அதுக்கான காசை அவர்கள் பாடசாலைகளுக்கான வர வேண்டிய ஃபண்டுகள் எல்லாம் குறைந்த முக்கியமான பிரச்சனை தான் கல்வித்தரம். அதனால கல்வித்தரம் குறையுதுன்றதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா இப்ப மக்கள் முன்வைக்கிற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்ப மக்கள் எல்லாம் இப்ப நாங்கள் சில இடங்களில் பேச போய் என்ன சொல்லினோம்டா, இந்த இதுல வந்து நிறைய லோஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் எல்லாம் கூட்டப்பட்ட காலங்களில் வந்து லேபர் ராணி ஆட்சி காலத்துல இருந்தது. இந்த தொழிலாளர் கட்சியான ஆட்சி காலத்துல இருந்தது. டோனி பிளேர் காலத்துக்கு பிறகு கன விஷயங்கள் ஆயுதம் விற்பனை இதில் பற்றியான விஷயங்களை கதைக்கும் போதே தான் சொல்லினேன். இப்ப கல்வி விஷயங்களுக்கும் இவ தானே இதை செய்தவ, அப்ப இவையை நம்பி நாங்கள் எப்படி திருப்பி ஓட் பண்ண போறோம் சொல்லி இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? 2009ஆம் ஆண்டு கூட அந்த என்ன சொல்லுங்கிற முள்ளிவாய்க்கால் யுத்தத்துல வந்து லேபர் தான் பவர்ல இருந்தது, ஆர்ம் சப்ளையும் அங்க போய்கொண்டு இருந்தது. அதைத்தான் நாங்க வந்து இப்ப லேபருக்கு நீங்க ஓட் அளிங்கன்னு நாங்க சொல்லிட்டு போயிடல. நீங்க யாருக்கு ஓட் அளிக்கிறீங்க, இந்த பாலிசிஸுக்கு ஓட் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அதான் நாங்க கிளியரா சொல்றோம். ஜெரமி கோபின் என்ற ஒரு ஆள் வந்து அவற்றை ரெக்கார்டை பார்த்தாலே வந்து தமிழ் மக்களுக்கு சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கார். பட் அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் அவர் கட்ஸுக்கு எதிராக ஓட் பண்ணியிருக்கா. இது வந்து அவர் தொடர்ந்து வச்சிருக்க ஒரு பிரின்சிபலான ஒரு பாலிசி. அதனால நாங்க வந்து கோபினுக்கு தான் ஓகே. நீங்க இப்ப நீங்க கோபினுக்கு இதே சப்போர்ட் பண்ணி இதே ஓட்ஸ் கோபின் வின் பண்ணி வந்தாலும் இப்ப அங்க அந்த பார்லிமெண்ட் கட்சியில இருக்கிற எம்பிகளோட சப்போர்ட் அவருக்கு இல்லையா? அப்ப அவர் இந்த மக்கள் முன்வைக்கிற ரெண்டு கேள்வி இன்னும் மக்கள் என்னதை பற்றி யோசிக்கணும்டா, இப்ப ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும். ஒன்று வந்து இதற்கான காசு, இதுக்கான இவர் சொல்ற இந்த ஃப்ரீயா, இதெல்லாம் மக்களுக்கு புதுசா இருக்கு, இதெல்லாம் மக்கள் கேள்விப்பட்டது இல்லை இங்க என்று நான் நினைக்கிறேன். அப்ப ஏன்டா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா கல்விக்காக வீடை வித்து போய் இன்னொரு கிராம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க சிச்சுவேஷன்ல தான் அங்கடியாக்கள் தமிழாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறோம். அப்ப அப்படியான டைம்ல இதெல்லாம் எப்படி சாத்தியமாகன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது அப்படி இது சாத்தியமானாலும் இதுக்கான ஃபண்டு எல்லாம் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து செய்வினம் என்று சொல்லி சொன்னாலும் இந்த கொள்கைகள் எல்லாம் இப்படி இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறார் என்ற கேள்வி அது சீரியஸா சிந்திக்கின்ற மக்கள் மத்தியில இருக்கிற கேள்விதான். அதாவது இது நீங்க ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறோம். நாங்கள் இப்போ மெக்டானல்ட்ட நாங்கள் இதே கேள்வியை கேட்டோம் ஜோன் மெக்டானல்ட்ட. இப்போ இசை சொன்னது போல அவர்கள் நீண்ட கால வரலாறு இருக்குன்னு சொல்லிப்பாரு. அடுத்த பாராளுமன்றத்துல ஒரு பெரிய ஃபைட் தானே. ஆனா இந்த பாலிசிக்கு நீங்க ஆதரவு அளிக்கிறதா இல்லையான்றது நாங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த பாலிசியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றன்ற ஃபைட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணாம என்ன அங்க ஃபைட்டே இருக்க போறது இல்லை. முதலாவது. ரெண்டாவது வந்து அடுத்த பாராளுமன்றத்துல யார் இது எதிர்ப்பது? இந்த எதிர்ப்பு இந்த இதுல பேர்னாடு இருக்கிறது. அதாவது இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், லேபர் பார்ட்டிகள் இருக்கின்ற வலதுசாரிகள் சிலர், இப்ப இவர்கள் தான் எதிர்க்க போறாங்க. இசை வந்து பேரி கார்டனர் சொல்லி ஒரு எம்பி வோல்தம்ஸ்டோல நிறைய தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்ற இடத்துல இருக்கிற ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற எம்பி. நாங்கள் அவர்கள் கேம்பெயின் செய்யும் போது எங்களோட வந்து சில லீஃப்லெட்டுகளை செய்தோம். அப்ப அவர் வந்து இசை ஒரு பேட்டி கண்டிருந்தார் இது இந்த எஜுகேஷன் சம்பந்தம். அவரோட அதை நாங்கள் இப்போ ப்ளே பண்ணலாம் இருக்கு அவங்களுக்கு. அந்த அவர் இதை பற்றி என்ன சொன்னார்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது ஜெரமி கோவின் இப்போ நாங்கள் வந்து ஏதோ ஜெரமி கோவினுக்கு ப்ரொபகண்டா நாங்கள் செய்கிறோம் அல்ல, எந்த சரியான பாலிசி என்றதான் இங்கே பிரச்சனை. ஜெரமி கோவின் வச்சிருக்கிற பாலிசி இதை பேரி கார்டினர் வச்ச போது நாங்கள் பேரி கார்டினர் சொன்னது சரி என்று சொல்லுகிறோம். இந்த பேரி கார்டினர் சொன்னதை இசை ஒரு சின்ன பேட்டி எடுத்திருந்தார். போடுகிறோம் கேளுங்கள். What would Labour do? Well, look, I think the most important thing to say is that many people in the National Committee are feeling that they're being held back. They're being held back. Sometimes I think the most important thing to say. அவர் முதல் கேள்வி அவரிடம் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போது எல்லா மீடியாலையும் வந்து அவர் அட்டாக் பண்ணப்படுகிறார். சிறு விளக்கத்தை தந்து விடுறேன். நீங்க அந்த வீடியோவை பார்க்க முதல் நிறைய இடத்துல வந்து மீடியாவில் உங்களுக்கு தெரியும், நியூஸ் நைட் அதன்னு சொல்லி எல்லா மீடியாலையும் போய் படு பயங்கரமாக அவர் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா மீடியாவுமே ஜெரமி கோவினுடைய பாலிசிக்கு, ஜெரமி கோவினுக்கு எதிராக எல்லாம் பிக் கார்பரேட் ஃபண்ட் பண்ற ஆட்கள் எல்லாருமே வந்து எதிராக நிக்கணும். அப்ப அவர் பயங்கரனுக்கு எதிரான பயங்கர அடிபாடு நடந்து கொண்டிருக்கிறது மீடியாவில் தற்போது. அப்ப அந்த டைம்ல தான் அந்த இசை வந்து அந்த மீடியா சம்பந்தமான ஹோஸ்டிலிட்டி ஏன் அப்படி இருக்கு கேட்டதுக்காக சொல்றாரு. அதுக்கு பிறகு அப்ப அது தொடர்ந்து நாங்கள் இன்னொரு வீடியோவை நாங்கள் பிளே பண்றோம். அது வந்து ஒரு 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 அடுத்த நடந்தது எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசுவார். ஒரு அடுத்த நடந்தது எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசுவார். An end to 0 hours contract so that people know from 1 week to the next what they're going to be paid. If you don't know an end to
paid, how can you possibly budget? How can you pay your rent? How can you pay your electricity bills? How can you even think of beginning to start a family? So it's really important that we give people that security and stop them being held back. And also for their children in the schools. This government is cutting the schools budget in our area by over £600 on average per pupil. Sometimes it's actually £1,000 per pupil that they're taking out of the schools. And that's why today we've got this petition here in Wembley Central asking people to support us in the campaign to make sure that the school funding isn't cut. Because Tamil people know very well that they want their children to get a good education. They know that is the way to get on in society, to get a good job and to improve their lives. And all the parents that I meet are really keen that their parents do well, that their children do well. And that's why we're fighting here today for education. Thank you. Just another quick question that's very important to the Tamil community is that because in Sri Lanka there has been a civil war, we had to come here as refugees, and at the moment the current Tory government is attacking refugees, not just them but worldwide. But what would Labour's policy be on immigration in terms of like supporting those living? அடுத்த உரையாடலில் நாங்கள் இது இப்போ இன்னும் ஒரு சின்ன குட்டி வீடியோ மீடியா சம்பந்தமான அட்டாக் சம்பந்தமான பிரச்சனையை போடுறோம், அதையும் கிளம்புது அந்த செவியில் கேட்டிருந்தார் இசை. Thank you again for speaking to us. I was just watching your news tonight when you were speaking and the media was really badly attacking you. Why do you think they're so hostile towards Labour Party members or Tory supporters in the country? Well, look, I think the thing is that the media seems to focus on personalities. I want to focus on policies. Because it's the policies of the Labour Party that are really providing the way for people to see that they have a future in this country. People feel they're being held back. Our policies are the ones that they say, yeah, that's great. If we get a rise in careers allowance, then I can afford to take the time out of my part-time work to look after my grand. That's really good. If we get £10 an hour, then actually that will make a huge difference to my income. If we can restore the cap to the schools, that will make a huge difference to my children. So whenever the media want to talk about personalities, I just say, look, it's not personalities. It's not about the individual personalities. It's about the policies. It's about what is going to change people's lives in this country. Even with policies like this, in terms of £10 an hour to build more houses, these are things that are very political. Why is the media why are they not supporting? Like whenever you see the headlines, it's always unbiased towards unbiased towards why? That's something I think you'd have to ask the media. Right? That's why we always see the old individuals but I know that also the lovely gentleman. I went back and told that you're a supporter. Very I am a Labour MP. Of course I support the leader of the Labour Party. I mean, what do people expect me to do? It's ridiculous. Of course. No, you just take a chance. அது இன்னும் இது பற்றி நிறைய உரையாடல்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஒவ்வொரு பல கோணங்களில் பார்க்கலாம். முதல் வந்து நாங்கள் போட்ட ஒரு சின்ன சிறுமியர்களுடைய வீடியோ வந்து சரியாக சவுண்ட் வரவில்லை என்று சொல்லி எங்களுக்கு சொன்னார்கள், டைப் பண்ணியிருந்தார்கள், மெசேஜ் வந்தது. நாங்கள் அதை திருப்பியும் போடுகின்றோம். அதை அவருக்கு கேட்கலாம். அதனால் முக்கியமான ஒரு இன்டர்வியூ, அது நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டியதுதான். பாருங்கள். Okay. Yeah. So, do you support Jeremy Corbyn? Yeah, of course. So, why do you support Jeremy Corbyn? Because he's fighting for student finance loan, since it's increasing, which is quite ridiculous, because she's going to go into university, and she has to pay a ridiculous amount after she finished. So you feel it came under the Labour government in the past by Tony Blair. Yeah. So why do you think Jeremy Corbyn has been different?
Well, he's doing something. Is he principal Yeah, man? he's doing something. He's out there. We actually see him doing something. So the tuition fee is very, very important for young Yeah. people like you, the young Tamils Yeah. who are going to go to university, studying, Yeah. all the EMA, all various problems you had, isn't Yeah. it? You cut all the things. Yeah. It's a ridiculous amount of money. You'll be end up with a lot of debt. Yeah. That's the main point. Yeah, exactly. So the Theresa May, if she comes to power, Yeah. she formed the government. Yeah. What's going to happen? Well, obviously make changes. Positive changes. What would Theresa say then? Oh no, I'm talking about. Oh, yeah. oh, So no. you're horrified by Yeah, Theresa so coming. yeah. Why? Because, well, I don't really know much about politics, but I'm guessing she's a bad person. And she's not a bad person, she's going to have the fixed mind of increasing tuition fee loans, which is not good for her, especially because she's going to go. Yeah. And I'm sure many students like her are struggling too. And it's quite hard for these students because they don't know whether to go universities or even apply for something else. So I guess there are going to be less number of students having degrees because of this. Some of your relatives of parents and they might not understand what you're talking about. Yeah. So how do you face that? Your generation is different. You have to face up the situation here. Yeah. So how do you face that? Well, to try and explain, Yeah. it's not easy, but you're going to have to work for it. Yeah, we will do our best to explain as well. Yeah. Thank you. Thank Thanks. you. Thank you. Very good. ஒரு நீங்கள் இப்போ பார்த்த வந்து இந்த மாணவர்கள் இஸ்லாம் பகுதியில் வந்து நாங்கள் அவர்களை கடைசி முறை போன சனிக்கிழமை நாங்கள் அவருடன் கலந்த போது சொன்ன விஷயம் வந்து அவர்கள் கூறிய விஷயம் தான் இந்த பிரச்சனை இந்த ஃபீஸ் பிரச்சனையில வந்து அவர்கள் தாங்கள் வேற ஆப்ஷனுக்கு போறதுக்கு கூட மாணவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை தான் அதாவது கல்வியை விட்டு வேற எதையும் யோசிக்காத ஒரு சமூகத்தில் வேற ஆப்ஷனுக்கு யோசிக்க வைக்கும் ஒரு நிலைமை தான் இங்க காணப்படுகின்றது. மிக அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்ல இந்த பாலிசி ஏற்றுக்கொள்ள சாதாரண ஒரு சிறுமிகள் இந்த நாள்ல போற எல்லாம் அவ்வளவு அழகா சிம்பிளா சொன்னாரு. அது மட்டும் இல்ல அடுத்த ஜெனரேஷன் தங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு முழுமையா விளங்கலாம் அவர்களுக்கு விளங்குறது. அந்த ஜெனரேஷன் பொறுப்பு தான் மிக முக்கியமான பிரச்சனை. அது இல்லை, அதோட முக்கியமா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்போ நீங்கள் இப்ப லேபர் கவர்மெண்ட் வின் பண்ணாலும் வந்து நாங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். பாராளுமன்றத்துக்கு ஒரு பிரச்சனை தான் வரும்னு சொல்லி. ஆனா இப்ப இங்க இருக்க இந்த பொசிஷனை வந்து நாங்கள் எப்படி எங்கட சமூகத்துக்கு பார்க்க வேணும், எங்கட சமூகத்துல மக்களுக்கு வந்து நாங்கள் பெருவழியில் இருந்து இறங்கி இரண்டு கலைக்கும் போது அவர்களுக்கு விளங்குது இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனா அமைப்புகள் சில அமைப்புகள் வந்து பெரும்பாலான டியாஸ்போரா அமைப்புகள் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எது சேஃப் ஜோன் படித்தான அதை கதை இருக்கிறோம், யார் வின் பண்ண போயினோம், யார் சேஃபா வின் பண்ண போயினோம், எப்படியான கணக்கில் வரியணும்ன்றது எங்களுக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. ஆனா அவர்களுடைய பதில் எப்படி இருந்தா யார் வின் பண்ண போயினோம், அதையோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்துட்டு போயிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு சேஃப் வீட்டுல இருந்தோட எல்லாத்தையும் செய்து போட்டு போலாம். ஆனா இப்படியான அந்த மைண்ட் செட்டோட இருக்கிறவர்கள் தான், அதாவது இந்த மாணவர்களுக்கு முற்பட்ட ஜெனரேஷன் இங்க வந்தவர்கள், இங்க வந்து இந்த அமைப்புகளில் வேலை செய்தவர்கள், இவர்களுக்கும் இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கும் ஒரு பெரிய கேப் அந்த வீடியோக்கள் நான் பார்க்க இருக்கு. நீங்கள் கதைக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கு இங்க இருக்க தமிழ் சமுதாயத்துக்காக இந்த அமைப்பு இங்க இருக்கும் அவர்களுடைய இந்த பல்கலைக்கழகங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு இருந்து யார் கலைக்கிறீங்க. ஆனா அவர்களை எல்லோரும் கிட்ட காட்டுகிறோம், ஒரு போராட்டங்களுக்கும் பெறுவதில்லை, மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் பெறுவதில்லை. அவர்களுடைய பிரச்சனையை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுகிறீர்களா, அதை நீங்கள் கலைக்கின்றீர்களா என்றால் யாருமே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, அது ஒரு முக்கியமான புள்ளி தான், வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா இப்ப முதலாக வந்து இருக்கின்ற ஜெனரேஷன் ஒரு வேலை எடுத்தல், ஒரு செட்டில் ஆகிற பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருந்தது குடும்பங்கள். பெரிய சாக்ரிஃபைஸ் இவர்களுடைய தாய்தாப்பன் செய்தது மிகப்பெரிய கடுமையான வேலை, சேமிப்பு என்று சொன்னாலும் ஒரு இடத்துல படுத்து ஒரு ரூமுக்குள்ள படுத்த பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைமில் வந்தவர்களுக்கு. அதன் மூலமாக சில கொஞ்சம் காசை செலவழிச்சு யார்கிட்ட கடன் வாங்கி ஒரு மாதிரி வீட்டை வாங்கி ஒரு மாதிரி செட்டில் ஆகி தங்கள் பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இருக்காரு. என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த சாக்ரிஃபைஸ் பறிக்கப்பட்டிருக்குது 90களில் இந்த இலவச கல்வியை தூக்குவதன் மூலமாக. அதுகொண்டு அதுக்கு அடுத்ததாக இந்த ஜெனரேஷன் வந்து அந்த பர்டிகுலர் ஜெனரேஷன், அது இன்னொரு ஜெனரேஷன், அது இங்கே இருந்து வளர, இது பிரிட்டிஷ் ஜெனரேஷன், அது பிரிட்டிஷ் தமிழ்ஸ். இந்த பிரிட்டிஷ் தமிழ்ஸுக்கு வந்து அவர்களுடைய ஃபியூச்சர் என்ன என்றது ஒரு பிட்டி இருக்குது அவர்களுக்கு. அந்த வித்தியாசம் எனக்கு விளங்குது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பிரிட்டிஷ் தமிழ் சொல்லக்கூடியவர்களும் நாங்களே இளம் தமிழ் சொல்றதை ஐடென்டிஃபை பண்ணி கொள்கிறேன். 2009ஆம் ஆண்டு இந்த பெரிய போராட்டங்களை இந்த போராட்டங்களுக்கு முன்னின்று நடத்தினார்கள். இங்கு பிறந்து வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னுக்கு நின்றார்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவருடைய பிரச்சனையை ஏன் இங்க இருக்கும் டியாஸ்போரா அமைப்புகள் வந்து ஐடென்டிஃபை பண்ண மறுக்கிறார்கள்? இந்த இவர்களுடைய பெரிய பிரச்சனை இவர்கள் இருப்பது இங்கு இருக்கின்ற அவர்கள் இன்னொரு அடையாளம் இருக்கு. அவர்கள் ஈழத்தமிழர்கள் தான், சாப்பாடு
தமிழ் தெற்காசிய சாப்பாடு சாப்பிடுகிறார்கள், தமிழ் படங்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிரித்தானிய தமிழர்கள். அவர்களுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல், இந்த நாட்டில் இருக்கின்ற கலாச்சாரங்கள், இதுகளோடு பங்கு பெற்றியவர்கள் இருக்கிறார்கள். பிரச்சனை என்னன்னு சொன்னால், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் சொல்லாரிட்டி அமைப்பை தவிர தமிழ் மக்கள் மத்தியில் இயங்குகிற ஒரு அமைப்பு இங்கிருக்கின்ற மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையோ இங்கிருக்கின்ற அரசியல் சார்ந்த, நான் சொல்லவில்லை எம்பியோட போய் கதைச்சிட்டு வந்ததை பற்றி சொல்லவில்லை. நாங்கள் எம்பியோட கலைக்கிறதையும் தெருவில் வச்சு தான் கலைக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள். இங்கிருக்கின்ற அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுத்து அமைப்பட்டு காட்டுங்க. இல்லை, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புடைய முக்கிய உறுப்பினர் ஒருத்தரோட நேரலையில் நடந்த ஒரு தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய போது நாங்கள் இலங்கையில் இருக்கிற பிரச்சனையை கதைப்பதில்லை என்று சொன்னார். இங்க இருக்கிற பிரச்சனையை அவர்கள் கதைப்பதில்லை என்று இருக்கிறார்கள். அவர்கள் யூனுக்கு போய் வாரதும் அது சம்பந்தமான இதுகள் மட்டும்தானே தவிர இவர்கள் இவர்களுக்கு இங்க இருக்கிற பிரச்சனை சொல்லி விளங்கப்படுத்து. அவள் அந்த பிள்ளை அழகா சொன்னால் இல்லையா, we try, that's it, நாங்க ட்ரை பண்றோம், விளங்குது இல்லை என்று. இவ என்ன இவ அதுக்கு இல்லை. எப்படி இவர்கள் போய் அவர்களுடன் நிற்பது? நீங்கள் யூனிவர்சிட்டி நடக்கிற பிரச்சனையில இருக்கிறீங்களா அல்லது இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையில் நிற்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் அமைப்பு அங்கே தமிழோட தவிர இந்த எலெக்ஷன் சம்பந்தமா என்ன ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கா, அல்லது இது சம்பந்தம் மக்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி டிஸ்கஷன் வச்சிருக்கா அல்லது வந்திருக்கா? என்ன செய்யறீங்க நீங்க? அப்ப என்னென்ன அடுத்த ஜெனரேஷன் உங்களை நோக்கி வாருது? இந்த ஜெனரேஷனுக்காக என்ன குரலை வச்சிருக்கிறீங்க நீங்க? இதைத்தானே நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன விதத்தில் இந்த ஜெனரேஷனை கையில் எடுத்திருக்கீங்க? நாங்கள் சொல்லுகிறோம், இந்த ஜெனரேஷன் நோக்கி தான் நாங்கள் பேசுகிறோம். இவர்கள் எதிர்காலம் இந்த நாட்டில் இருக்கிற எதிர்காலம். இவர்களுடைய எதிர்காலத்தை முடக்குகிற அனைத்து விதமான சட்ட திட்டங்கள், சமூக செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்போம். இதை எதிர்க்காத நாங்கள் எப்படி ஈழத்தில் இருக்கின்றவர்கள் இந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறோம் என்று தரையை நிமித்திக்க அது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே டயஸ்போரா அமைப்புகள் இங்கே இருந்து கொண்டு தான் நாங்கள் வேலை செய்கின்றோம் என்றால், இங்கே எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை நமது போராட்டத்திற்குள் வரவழைப்பதற்காக நாங்கள் என்ன வேலை திட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்பது யாரையும் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கும்போது தெரியும். நாங்கள் அது வேற ஒரு கட்டத்துக்கு நான் செல்லும் நினைக்கிற விவாதம். நான் இசைட்டு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். என்ன பார்த்தீங்கன்னா, இது எங்கட சமுதாயத்திலேயுமே இந்த கதை இருக்குதான். இப்ப எல்லாருக்கும் கல்வி, வீடு, மருத்துவம், இது ஒரு அடிப்படையான தேவை. இந்த அடிப்படை தேவைகள் இலவசமாகவும் முடிந்த அளவுக்கு பெட்டராகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு நாட்டில் ஒரு நல்ல ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதை இப்ப இங்க இருக்கிற ஆக்கள் இந்த கவர்மெண்ட் இந்த பாலிசி வரும்போது நாங்கள் சில இடம் கிடைக்கும் போது எங்களுடைய ஆக்களை சில சொல்லிடும் என்னன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், இவ பெனிஃபிட் எடுத்துக்கொண்டு தங்கட பிள்ளைகளை ஃப்ரீயா படிச்சுட்டு போயினோம், பிள்ளை நல்லா படிச்சா நல்ல ஸ்கூல் கிடைக்கும் தானே, அப்ப உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் தானே, அங்க போய் படிச்சுட்டு போலாம் தானே, இப்படியான ஒரு கருத்தாடல்களை முன் வைக்கணும். அப்ப இதை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா? இப்ப அதை சொன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்து நாங்கள் காசு கட்டுறோம், அவர் சும்மா இருந்து பெனிஃபிட் எடுத்துட்டு இருந்து அந்த பிள்ளையும் அவற்ற பிள்ளையும் எந்த பிள்ளையும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறது, இது எப்படி நான் சரியன்னு சொல்லலும்? இப்படியான ஒரு கேள்வி எங்கட மக்களிடம் மனதிலேயே இது வருது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப அமைப்புகளை பற்றி நான் கதைக்கவில்லை. ஆனா கூடுதலா தமிழ் பேசும் மக்களை நாங்க பார்த்தோம்டா, இங்க இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற குடும்பத்தில இருந்தா இருக்கணும். எல்லாருமே கூடுதலா ரொம்ப என்ன சொன்னது, அந்த பணக்காரங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அந்த என்ன 7-8 வீடை வச்சுக்கிட்டு அல்லாட்டிக்கு நினைச்ச நேரம் நான் ஹாலிடே போற அளவுக்கு எங்கிட்ட கூடுதலான தமிழாக்கள் இல்ல. சோ அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், எங்களோட அடிப்படை தேவை. நாங்க என்ன உங்களுக்கு ஒழுங்கான சர்வீஸ் வேணும், உங்களுக்கு ஒழுங்கான எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம் என்று உண்மையிலேயே எங்கள்ட தமிழ் பேசும் மக்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலேயே நிறைய பேர் தங்க பிள்ளைகளை கிராமர் ஸ்கூலுக்கு சேர்க்கிற அளவுக்கு போயிடும். ஆனா இதுல அந்த கிராமர் ஸ்கூல்ல நான் என்ன சொல்ல வைக்கிறேன்னா, இப்ப கிராமர் ஸ்கூலும் சரி, ஹாஸ்பிட்டலும் சரி, எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கும் அது தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அந்த வர்ற காசு, அந்த அமைப்புகளுக்கு வர்ற காசை புடுங்கினா, அந்த அமைப்பு அந்த சர்வீஸுக்கு வர்ற காசுகளை புடுங்கினா அந்த சர்வீஸ்ல கொஞ்சம் ஷார்ட் ஆகுது. அதாவது எப்படி சொல்றீங்க நீங்க புடுங்க? இப்ப அவை சொல்லி நம்ம என்னன்னா, தாங்கள் பிரைவேட் செக்டர்ஸ்ல இருந்து வந்த காசு, எவ்வளவு காசு அவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினமோ அது நல்ல மெடிக்கேஷனுக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி, அது நல்ல அது இந்த சர்வீஸ்களை வளர்த்து கொண்டு போகும். இந்த கவர்மெண்ட் வைக்கிறது, இந்த கவர்மெண்ட் அந்த பாலிசிஸை மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விஷயமா காட்டுது. உதாரணத்துக்கு பிரைவேடைசேஷன் நடந்தோன்னு இருக்கு. எங்க ஸ்கூல்லயே கூடுதலான ஸ்கூல்ஸ் இப்ப அரசாங்கம் அகாடமிஸ்
ஸ்கூலை விட்டுட்டு அகாடமிஸ் ஆகணும் நினைக்கணும். அகாடமிஸ்ன்றது வந்து லோக்கல் அத்தாரிட்டியில இருந்து கண்ட்ரோல் எடுத்து ஒரு எஜுகேஷனை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு ப்ராடக்ட் ஆக்குறது. கண்டிப்பா ஸ்கூல் இது பிள்ளைங்க எஜுகேஷன். நீங்க அப்படி அது வந்து அப்படி கொடுத்து அப்படி தனியார்கிட்ட கொடுத்துட்டு தனியார்கிட்ட காசையும் கொடுத்து ஓகே நீங்க இந்த காசை செலவழிச்சு இது வந்து ஒரு பெட்டர் சர்வீஸா காட்டுங்க. அதே சமயம் லோக்கல் ஸ்கூல்ல வந்து நாங்க அந்த காசுல புடுங்கிட்டு அது வந்து கீழே போற மாதிரி நாங்க காட்டுறோம். சோ நாங்க டென்னையும் பார்க்கலாம், காசு தனியா அவங்களே காசு கொடுத்து கூட்டி கொண்டு இருக்காங்க சர்வீஸ்களை எஜுகேஷனை. அதே சமயம் எஜுகேஷன் லோக்கல் லெவல்ல வந்து அரசாங்கத்தின் ஸ்கூல் இந்த ஃபண்டிங்கை குறைச்சி கொண்டிருக்கும் போது இந்த வித்தியாசம் தெரியுதானே. சோ இதனாலேயே வந்து மக்கள் வந்து அங்க போறது பெட்டர், இது வந்து கூடாதுன்ற நிலைமைக்கு கொண்டு வரப்படினோம். ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க எஜுகேஷன் முக்கியமா இருக்கு. அதனாலதான் நாங்க கோவிட் பாலிசிஸை ஏன் நாங்க சப்போர்ட் பண்றோம்னா அவர் சொல்றார் லோக்கல் ஸ்கூலுக்கு நாங்க காசு கொடுத்து அதை முன்னேற்றலாம். இல்ல காசு இல்லாததான் பிரச்சனை. அத வந்து டோரி கவர்மெண்ட்டும் சரி மக்களும் சரி முன் வைக்கிற ஒரு கொஸ்டின் ரெண்டு பேர்ட்டையும் நான் வைக்க விரும்புறேன்டா இந்த காசு எங்க இருந்து வரும்ன்றது மக்களுக்கு ஒரு கொஸ்டின். ஏன்னா மக்கள் இந்த சிஸ்டத்துக்கு பழக்கப்படுத்தின தாங்களே எல்லாத்தையும் காசு பே பண்ணி NHSக்கு ஃப்ரீ பார்க்கிங் வருதுன்னு சொல்ல அப்ப மெட்டாங்கலாம் அப்ப எல்லாரும் வந்து பார்க் பண்ணி போடுவீங்க நாங்கள் போய் எங்க போய் பார்க்க ஒரு மேனேஜ் இதை நீங்கள் எப்படி அதுக்கான காசு எங்க வருதுன்றது இப்ப நான் நினைக்கிறேன் அன்றைக்கு பெரிக்கான வந்து இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் தங்களோட மேனிஃபெஸ்டோ வரைக்கும் தாங்கள் அதுக்கான எல்லா விளக்கமும் படிவா சொல்லி. ஆனா அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன மாதிரியான இது வந்து என்ன சொல்றது அந்த சில நியூஸ் பேப்பர் வந்து இதை அட்டாக் பண்ணி இருக்கிறோம். கோவிட் பாலிசிஸ் வந்து ஓகே பாக்குறதுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கு, இந்த காசு எங்க எடுக்க போறீங்க 90 பில்லியனை தாண்டும் நிறைய பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா இதைத்தான் நாங்க மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னன்னா காசு இருக்கு. இது UK பொறுத்த வரைக்கும் is the 4th richest country in the world. காசு எங்க குவிஞ்சு கிடக்கின்ற கேள்வியை தான் நாங்க முன் வைக்கிறோம். காசு வந்து இப்ப உலகத்திலே வந்து 8 பேர் உலகத்திட்ட half population wealth வந்து 8 பேர் வச்சிருக்கீங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவுக்கு இன்இக்வாலிட்டி கூடி இருக்கு. வெல்த்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கீங்க 2-3 பேர். இதை வந்து நாங்க ஒட்டு மொத்தமா காசு இருக்கு. கூகுள் ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா ஆப்பிள் ஒழுங்கா டாக்ஸ் கட்டினா அதே சமயம் என்ன சொல்றது ஒரு ஆளுக்கு என்னத்துக்கு 50 வீடுகள். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இன்றைக்கு வரைக்கும் தெரியல. முக்கியமான கேள்விதான் காசு வச்சிருக்கோம் ஒரு ஆளுக்கு 50 வீடுன்றது ஒரு முக்கியமான கேள்விதான். அது அது முக்கியமான அது வேற ஒரு திசைக்கு போகும் நினைக்கிறேன் அந்த விவாதம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வரேன். நீங்க எங்கிருந்து காசு வருது எல்லாரும் போடத்தானே ஒரு கேள்வி கேட்கறது. அதுக்கு தான் இசை சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷன் என்னன்னு கேட்டா இப்ப ஜெரமி கோர்பின் பாலிசி என்னன்னு கேட்டால் இங்க இருக்கின்ற கார்பரேஷன் டாக்ஸ் பிக் கார்பரேஷன் இருக்கு தானே அதை கூட்டுறது. 10 பவுண்ட்ஸ் வந்து ஊதியத்தை கூட்டுற அதே சமயம் சிறு கடைகள்ல இருக்கிறவர்கள் வந்து 10 பவுண்ட்ஸ் கூட்டுறது அவர்களுக்கு நட்டம் பெறக்கூடாதுன்றதுக்காக சிறு வியாபாரங்களுக்கு 1.5 பில்லியன் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் வரி சலுகையை வந்து கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து நட்டப்படக்கூடாது. அதே சமயம் பிட்டும் கார்பரேஷன் இருக்கு தானே $1 trillion எடுக்கிற பிடிஎஃப் ஆப்பிள் அந்த மாதிரி பெரும் கார்பரேஷன் இவர்களுக்கு அந்த டாக்ஸ் ரேட்டை கொடுக்குறாங்க 26%. நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்லயே மிக மோசமா இருக்கிற பிரான்ஸ் ஜெர்மனியை விட மோசமா இங்க வந்து குறைச்சி இருக்குது கார்பரேஷன் டாக்ஸ். அதை 26% கூட்டினாலே இந்த நாங்க சொல்ற எஜுகேஷன் NHS எல்லாத்தையும் ஃபண்ட் பண்ணிடலாம். அவ்வளவுக்கு அதுலயே வந்துடும் காசு. அங்க பிரச்சனையே இல்லை. இங்க இருக்கிற எல்லா விதமான ரைட் லெப்ட்ல இருக்கிற எல்லா எக்கனாமிஸ்டும் ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயம் அந்த 26% கூட்டினால் இதை ஃபண்ட் பண்ணலாம். இதுல எந்த டிஸ்பியூட்டுமே இல்லை. ஆனா இவர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா கார்பரேட் டாக்ஸை கூட்டினால் இங்க வந்து அவர்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், இங்க இருக்க மாட்டார்கள் சொல்றாரு. என்ன பிரச்சனைனா இதை விட மோசமா அதிகமா தானே இருக்கிறது ஜெர்மனிலயோ இல்ல பிரான்ஸ்லயோ. அங்க என்ன கார்பரேஷன் விட்டுட்டு போய்விட்டார்களா? அங்க என்ன ஆப்பிள் போன் இல்லையா? அல்லது என்ன பிரச்சனை? அது அப்படி அல்ல எக்கனாமி இயங்குவது. இவர்கள் வந்து சொல்லுவது சொன்னால் அதிகம் ப்ராஃபிட் கூடுதலா ப்ராஃபிட் எடுக்கணும் ஒரு வேகம் அதை ரெப்ரசென்ட் பண்றதுதான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை தவிர உண்மை அது அல்ல. இதுதான் அடிப்படை பிரச்சனை. உண்மை அது அல்ல. மற்றது இலவசம் என்றது வந்து ஏதோ தரம் குறைந்ததுதான் வழங்கப்படுவது ஒரு தன்மை ஒன்று தலைவர்கிட்ட இருக்கு. நீங்க இலவசம் எடுக்கிறா அது ஏதோ சம்திங் ரோங், அதுல ஏதோ சரி. நீங்க இலவச கல்வி வச்சீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கூல் சரியில்லை. இலவச ஹாஸ்பிட்டல் என்ன பிரச்சனை? ஜாழ்ப்பாணத்துல ஜாஃப்னா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, இலவச ஹாஸ்பிட்டல் தான். சென்ட்ரல் காலேஜ் ஒன்று இருக்கு, சென்ட் ஜோன்ஸ் இருக்குது, இந்து காலேஜ் இருக்குது, இலவச பாடசாலைகள் தான். ஆனா எவ்வளவு தரமாக இருக்கின்றது ஏன்னா தேசிய அளவில் அதுக்கு வழங்கப்படுது. ஆனால் இதே சென்ட் ஜோன்ஸ் காலேஜுக்கு வழங்கப்படுகிற ஃபண்டிங்கை கடனை குறைச்சு நீங்க இன்னொரு பிரைவேட் ஸ்கூலை போட்டு அதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் சார்? உடனடியாக அதைத்தானே போகும். அதைத்தான் இப்ப ஏசை விளங்கப்படுத்தி சொன்னார். நான் நினைக்கிறேன் ஒரு நேர தொடர்புல
வர இருக்கிறார் நினைக்கிறேன். நாங்கள் இந்த கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியம் நீங்கள் இலங்கையில் இருக்க இலவச கல்வி எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் பேசியிருந்தோம். ஜெர்மன் போன்ற நாடுகளில் எப்படி இருக்குண்டு. ஆனால் இப்போ இது ஈழத்தமிழர்கள் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லண்டனும் ஆங்கிலமும் அவர்களை இங்கே நோக்கி தான் கொண்டு வரும். இங்கே தான் பெட்டர் எஜுகேஷன் இருக்குன்ற மாதிரி. ஸோ அப்போ மக்கள் வந்து இந்த நாடுகளை நோக்கி வாரதுக்கும் அந்த கல்வி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை நோக்கி எதிர்காலத்தை நோக்கி இங்கே வர்றதுக்கான முக்கிய காரணமாக நாங்கள் அதை பார்க்கலாம். மற்றது நாங்கள் இப்போ இந்த எஜுகேஷன் சம்பந்தமாகவும் இது சம்பந்தமாகவும் ஜோன் மெக்டொனால்டில் ஒரு செவ்வி ஒன்று காட்டுற அந்த ஒரு சின்ன ஒரு காட்சி நாங்கள் பார்க்கலாம். அவர் இது சம்பந்தமாக அவர் என்னத்தை சொல்கிறாண்டு நேரம் போதாமல் இருக்கிறபடியாக நாங்கள் கோல்ஸில் வந்து நீ எடுக்கிறக்கூடிய சாத்தியப்பாடு இல்லை. ஸோ இந்த காட்சியை நான் பார்ப்பதோடு சில கருத்துக்களையும் கேட்டு நாங்கள் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். We both voted against the introduction of tuition fees because I didn't believe it was fair loading young people with high levels of debt. So we're talking about young people leaving university now with 30, 40, 50,000 pounds worth of debt. Interesting enough as well, about half of that debt doesn't even get paid back anyway. It's extraordinary. So it's a system that's not working. So we will scrap tuition fees. But in addition to that, what we want to do is make sure that we invest in education again. The school cuts that have gone on, the worst that we've seen since the 1970s, so it goes back a generation since we've seen school cuts like this. Teachers' jobs going, teaching assistants' jobs, children's centres closing. We'll reverse that and we'll make sure education is properly invested in. We want an education service that is free throughout life, from childcare into primary and secondary school and then on to university. But also, what the Tories did as well is that they introduced, we used to have apprenticeship training and people go on to further education and that was free. They've introduced loans now. So again, it's burdening young people with debt again when they desperately need to train for the skills that they want. So we want free education throughout life. We believe we can afford it if we have a fair taxation system. Another point of concern. அதில் அவர் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் என்ன மாதிரியான இந்த தங்களுடைய கல்வி சம்பந்தமான இந்த கொள்கைகளுக்கும் சரி இந்த கொள்கைகளுக்கும் எங்கிருந்து தாங்கள் இந்த ஃபண்டிங்கை பெற போகிறோம் என்று என்ன மாதிரியான ஃபண்டிங் இதுக்கு வரப்போன்றது என்ற பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை ஜோன் மெக்டொனால்ட் கொடுத்திருந்தார். அதை விட முக்கியமாக அதை விட ஒரு நேர் வந்து கருத்து தெரிவிக்கிறார். தங்களுடைய ஸ்கூலை வந்து நாங்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறோம் என்று அதே மாதிரி சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் இருக்கிறோம். நாங்கள் அது நாங்கள் பிறகு பேசலாம் நினைக்கிறேன். இதுல அப்ப இது என்னடா அப்ப இந்த கல்வி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல நாங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டியது என்னன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் இந்த டோரி கவர்மெண்ட்டுக்கு மாரி இந்த தொழிலாளர் கட்சியும் கோர்பின் தலைமையிலான இந்த தொழிலாளர் கட்சிக்குமான வேறுபாடு என்ன, அதே நேரத்தில் அதாவது கல்வி சம்பந்தமான விடயத்துல இந்த வேறுபாடு அதே நேரத்தில் மக்கள் முன்வைக்கும் கேள்வி பழைய முந்தி இருந்த டோனி பிளேயர் தலைமையில் இருந்த தொழிலாளர் கட்சிக்கு நீங்க அது நாங்கள் காய்க்கும் போது அவர்களும் தொழிலாளர் கட்சி தானே அவர்கள் இந்த விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண. அப்ப அது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடத்தான் இது இருந்தது. இது சம்பந்தமா இறுதியாக ஏதாவது நீங்கள் நேரடியாக கேட்டோம் இந்த பிரச்சனையை. அதாவது வலதுசாரியம் சார்ந்த குறிப்பிட்ட பெரும் கார்பரேட்டுகள் சார்ந்த பாலிசிகளை வைத்திருக்கின்ற அது லேபர் பார்ட்டியா இருக்கலாம், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல புதுசா வர இன்னொரு பார்ட்டியா இருக்கலாம். அவர்கள் வந்து மக்கள் சார்ந்த பாலிசியை கொண்டு வரப்போகுது. இன்றைக்கு கோவினுக்கு இன்றைக்கு ஏராளமான மக்கள் இளையவர்கள் பெர்டிகுலர்லி சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் கோவின் வெல்லலாம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அவர்கள் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் என்றதை தவிர டோரி பார்ட்டி கதைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்குது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இப்போ எத்தனை விதமான பாலிசியை வந்து கோவின் வைத்திருக்கிறார் பாருங்கள். அவர்கள் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் ஓட்டி திருப்பி ஒரே மந்திரத்தை இங்க போனாலும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லது காது வடிக்குது, ரத்தம் வார மாதிரி தான் இருக்குது திருப்பி கேட்டு. நீங்க ஒரு கதையை நாங்கள் 2 தடவை திருப்பி சொன்னா உங்களுக்கு அழைப்பு வராதோ? எத்தனை நேரம் நாங்கள் தெரசாமிட்ட இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுபோல ஜெரமி கோவன் அப்படி இல்லை, எத்தனை விதமான பாலிசிகள். இந்த பாலிசி அதனாலதான் அவர் வெல்லலாம். 55 வீதம் தான் ஓட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலையா, இங்கிலாந்துல இருக்கிறீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இளையோர் மத்தியில் 70 வீதத்துக்கு போனா நிச்சயமா கோவின் வெல்லலாம். இதான் இருக்கிற சிச்சுவேஷன். அப்ப ஏன் அப்படி அவ்வளவு இளையவர்கள் மத்தியில் அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற நிலவரம், மக்கள் மத்தியில் இருக்கிற சூழ்நிலை. இதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம். நாங்களும் அதே நேரத்துல ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அந்த பக்கம் நிற்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சிலருக்கு பல்வேறு காரணங்களால் பிரச்சனைகள் இருக்கலாம். மக்கள் மத்தியான
மக்களுக்கு சார்பான கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த முன்னேற்றம் சார்ந்த பகுதியில் நிற்பவர்கள் எங்களுக்கு தயக்கம் தரவில்லை. ஒரு போராட்ட சமூகம் மத்தியில் ஒரு போராட்ட அமைப்பாக இருக்கிறவர்கள் வந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை அது. நிச்சயமா. அதாவது வருகின்ற 22ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் ஓட் பண்ணுவதற்காக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் டு ஓட் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினால் ஒரு 5 நிமிடத்திற்கு உங்கள் என்ன நம்பர் இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளும். ரெஜிஸ்டர் பண்ணாதவர்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். வேறு எந்த ஒரு ஆவணமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காமன்வெல்த் சிட்டிசன்ஸ் எல்லாரும் வந்து இங்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்குது. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் போய் முதல் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாக்களிப்பதற்கான உரிமை, அது போராடி பெற்ற ஒரு உரிமை, அதை பயன்படுத்துங்க கேட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து இந்த இளையோர்கள் வந்து 70% ரெஜிஸ்டர் பண்ணினா கோர்பினுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்கின்ற ஒரு கருத்து வந்து பரவலாக பேசப்படுது. அது ஏன் இந்த இளையோர்கள் வந்து முக்கியமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது இந்த வாக்களிப்பதற்கான பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? 18 வயசுக்கு மேற்பட்ட, அதான் இப்ப voting right 18 வயசுக்கு மேலதான் நீங்க vote பண்ணலாம். 18 வயசுல அவங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா, நாங்க சொன்ன பாலிசிஸ் வந்து உதாரணத்துக்கு 0 hour கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் ஜெரமி கோபின் சொல்லி இருக்கிறார். கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு எஜுகேஷன்ல. பட் அதே சமயம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, £10 நான் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதனாலதான் அவங்க ஜெரமி கோபினை வந்து அவர்கிட்ட பாலிசிஸை சப்போர்ட் பண்ணி அவருக்கு கூட ஆதரவு தெரிவிச்சு கொண்டு இருக்காங்க. ஏன்டா இந்த அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை இப்ப டோரி அரசாங்கத்தின் கட்ஸ் வந்து அவங்கள தான் கூட பாதிச்சு கொண்டு இருக்கு யூத்தை. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. அவங்க படிக்கிறதுக்கு அதான் 50,000 கிராஜுவேட் பண்ணாப்ப ஒரு டெப்ட் இருக்கிறீங்கண்டா, அதுக்கப்புறம் என்னென்னு நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க, என்னென்னு உங்களோட லைஃபை கண்டினியூ பண்ண போறீங்க. இவ்வளோங்க ஒரு ஃபுல் ஸ்டெப்புக்கு உங்களோட லைஃபை வந்து கொண்டு நிறுத்துது இந்த டோரி அரசாங்கம். இதனாலதான் இளையோர பத்தியில வந்து கோபின் பாலிசிஸுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, கோபி இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காண்டா, 17-18 அதாவது 16 வயசுக்கு மேற்பட்ட யூத்தை வந்து வாக்களிக்கிறதுக்கு அவர் லெஜிஸ்லேட் பண்ண போறோம் ஒரு பாலிசி சொல்லியிருக்கா. இதுல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏண்டா நீங்க வந்து இப்ப 16 வயசு பிள்ளையார் வந்து என்ன அவங்க vote பண்ற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க இந்த அரசாங்கம் வைக்கிற பாலிசிஸ் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பா எந்த அரசாங்கம் வரப்போகுதுன்னு சொல்ற உரிமை அந்த 16-17 இருக்கு. ஸோ உண்மையா இது ஒரு பெரிய விஷயம். இது வந்தா கூட இளையோர் வந்து ஜெரமி கோபின் பாலிசிஸுக்கு கண்டிப்பா vote பண்ண போயிடும். அதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்க விரும்புறேன். என்னன்னா வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க சேர்ந்து வேலை செய்யறோம் அந்த தோட்டு இல்லாமல் எங்களுக்கு எந்த அரசாங்கம் வேணும், எங்களுக்கு எந்த பாலிசிஸ் வேணும், நாங்க யாருக்கு எந்த பாலிசியில சப்போர்ட் பண்ண போறோம் அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து இங்க இருக்க ஒர்க்கிங் கிளாஸ் வந்து நாங்க போராட வேண்டி கிடக்கு. ஸோ அதனாலதான் நாங்க வந்து கன்ஃபார்மா சொல்றோம், ஜெரமி கோபின் பாலிசிஸ் தான் இங்க வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் இந்த எலெக்ஷன்ல. அதை நான் உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கொள்றேன், இந்த நிகழ்ச்சியின் இறுதி கருத்தை எடுத்துக்கொள்றேன். முக்கியமாக இசை சொன்னது வந்து 16 to 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கும் வாக்குரிமை கொண்டு வரப்பட வேண்டும் என்று டோரி கவர்மெண்ட் வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஸ் எல்லாரும் இங்கே vote பண்ணினா அதை நிப்பாட்டுறதுக்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஓட்டு உரிமை இப்போ இருக்கு, தயவு செய்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக நேரம் கடந்து விட்டது. முறை நாங்கள் இந்த ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ சம்பந்தமாகவும் ஏன் எலெக்ஷன் கோல் பண்ணு சொல்லியும் பல விஷயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். ஃபாரின் பாலிசி பற்றியும் பேசியிருந்தோம். எப்படி வந்து டோரி கவர்மெண்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் இல்லாமல் செய்யுது, ஃபாரின் பாலிசி சம்பந்தமாக எப்படி எங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் இருக்குது, ஜெரமி கோபின் ஜெர்மன் வரும்போது பேசியிருந்தோம். இந்த முறை எஜுகேஷன் சம்பந்தம், அடுத்த முறை வந்து இமிகிரேஷன் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். அடுத்த முறை ஒரு என்ன மாதிரியான சிச்சுவேஷன்களை வந்து இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி சொன்ன போது அடுத்த முறை வந்து பேச இருக்கின்றோம். அடுத்த முறை வந்து நாங்கள் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல்ல இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் பேஜின் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் பேஜின் ஊடாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நாங்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸாலிஷனான மீடியா கிடையாது. நாங்கள் ஒரு சிறு சாதாரணமான மக்களின் பிரச்சனைகளை கலைப்பவர்கள். ஏதாவது தடங்கள் இருந்தால், தொழில்நுட்ப சார்பு தடங்கள் இருந்தால் மன்னித்துக்கொள்ளவும், நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறோம். மற்றது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினால்
தமிழ் சுரடாட்டி என்ற ஃபேஸ்புக் கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக யூடியூபில் வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கும். அடுத்த வாரம் உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் பிறகு விடைபெற்றுக் கொள்வது நடேசன், சேனன், இசை, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த தனு, நூந்தன். நன்றி, வணக்கம் நேயர்களே.